2020ஆம் ஆண்டுல ஜூன் 19ஆம் தேதி கடையில உட்கார்ந்திருந்தாரு ஜெயராஜும், அவங்களோட பையன் பென்னிக்ஸும். 2 பேருமே கடையில உட்கார்ந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், சாத்தான்குளம் மாதிரியான ஒரு சிறிய பகுதியில செல்போன் கடைகள்ல பல லட்சங்கள் சம்பாதிச்சிட முடியாது. சில லட்சங்கள் தான் முதலீடே. ஒரு ரூ. 1,00,000 இருந்தா அங்கெல்லாம் செல்போன் கடை போட்டு உட்கார்ந்துரலாம். ஐஃபோன் வாங்குறவங்க குறைவு. ஒரு ஐஃபோன் வாங்குற காசுல 10 ஃபோன் வாங்கி வச்சுட்டீங்கன்னா, அது ஒரு செல்போன் கடை ஆயிரும். இந்த மாரி சின்ன பகுதி தான் அது. அவர் அந்த கடையில இருந்திருக்காரு. அப்பதான் அந்த காவலர்கள் ரோந்து வர்றாங்க. ரோந்து வர்றவங்க கடை அடைக்க சொல்லி கடுமை காட்டுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, "நான் இப்ப கொஞ்ச நேரத்துல கடை அடைச்சுருவேன்" அப்படிங்கிறார். போலீஸே எதிர்த்து பேசுறியா? இது ரொம்ப கொடூரமான ஒரு மனநிலை சார். போலீஸ்காரங்ககிட்ட பதிலே பேசக்கூடாது, அல்லது போலீஸ்காரங்க கிட்ட ஒரு ஒரு பதில் உரை உரைச்சிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு மோசமான ஒரு மனநிலை. ஒண்ணு அவர் இப்படி பதில் சொன்ன ஒரே காரணத்துக்காக, முதல்ல அவருடைய அப்பா ஜெயராஜ கூட்டிட்டு போறாங்க. 58 வயசான நபர். நமக்கே தெரியும், ஒரு 58 வயது நபர் போலீஸ எதிர்த்து சண்டை செய்வாரா? அல்லது அவதூறா ஏன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 4 பிள்ளைங்க. பெனிக்ஸுக்கு கூட பிறந்த 2 அக்கா இருக்காங்க. அடுத்ததா ஒரு மகள் தங்கச்சி இருக்கா பெனிக்ஸுக்கு. ஸோ 4 பிள்ளைகளுக்கு அப்பா. அப்போ ஒரு வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள பார்த்திருப்பார். போலீஸ பார்த்தா கடுமையாக நடக்கக்கூடியவர்கள் கிடையாது. அப்போ அவர் போலீஸ் கிட்ட வந்து தன் தரப்ப சொல்லியிருக்காரு, "சார் கொஞ்ச நேரத்தில அடைச்சிடுறேன் சார்." போலீஸ பொறுத்தவரை என்ன மனநிலைன்னா, நான் சொன்னா செய்யணும். சொன்னா உடனே செய்யணுங்கிற மனநிலை. அப்ப ஈகோ கிளாஷ் ஆகுது. உடனே ஜெயராஜ முதல்ல கூட்டிட்டு போயிடுறாங்க காவல் நிலையத்துக்கு. பெனிக்ஸ் பின்னாடியே அப்பாவ கூட்டிட்டு போகும்போது ஒரு பதட்டம் வந்துரும். வீட்ல இருக்கிற பையனுக்கு அப்பாவ கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா, ஐயோ! அப்பாவ கூட்டிட்டு போறாங்களேன்னு அவர் உடனே தன்னோட பைக் எடுத்துட்டு அவரும் காவல் நிலையம் போறார். இது சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. இது இந்த வழக்கினுடைய மிக முக்கியமா போலீஸ்காரங்க அப்பாவ கூட்டிட்டு போறது, மகன் பின்னாடியே போறது. காவல் நிலையத்துக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு மிருகம் செய்வதை போன்ற ஒரு செயல்.